ஒரு மிகப்பெரிய காட்டுக்குள்ள தண்டபாலத்தை அமைக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த தண்டபாலம் வழியா ஒரு ட்ரெயின் பயணம் செய்யுது. அதுல நூற்றுக்கணக்கான பயணிகளும் பயணம் செய்யறாங்க. ட்ரெயின் அந்த காட்டு பாதைக்குள்ளே நுழையுது. அந்த காட்டு பாதை கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. அந்த பாதையில அங்கங்க டனல்களும் காணப்படுது. ஒவ்வொரு டனலுக்குள்ளேயும் அந்த ட்ரெயின் போய் வரும்போது ஒவ்வொரு ட்ரெயின் பெட்டியும் மர்மமாக காணாம போகுது. இந்த ஒரு விஷயத்தை அங்க இருக்கிற பயணிகள் பெருசா கண்டுக்கல. கடைசி 3 பெட்டியோட போகும்போது ஒரு பொண்ணு 2வது பெட்டியில இருக்கிற 3வது பெட்டிக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ட்ரெயின் டனலுக்குள்ளேயும் நுழையுது. திடீரென்று ஒரு மர்மமான உருவம் ட்ரெயின் பெட்டிக்கு மேல இருந்து கீழே வந்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற நபர்களை கொல்லுது. இத பார்த்த அந்த பொண்ணு 2வது பெட்டியில இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா யாருமே அந்த பொண்ணை நம்பல. நீ பைத்தியமானு தான் கேக்குறாங்க. அந்த சமயத்துல அந்த டனல் முடிஞ்சதும் கொஞ்ச தூரம் பயணம் செய்த அப்புறம் இன்னும் ஒரு டனல் கிட்ட வந்துருச்சு. அந்த டனலுக்குள்ள ட்ரெயினும் நுழையுது. அந்த உருவம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காட்டை பாதுகாத்துட்டு இருக்கிற தேவதையாங்க. அந்த காட்டை அழிச்சதால அது பேயா மாறி அந்த காட்டுக்குள்ள வர ட்ரெயின்ல இருக்கிறவங்களை கொல்லுது. இதுக்கப்புறம் உள்ள இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.